பிறந்தநாள் பார்ட்டி இந்த மாதிரி மகிழ்ச்சியான தருணங்களில் ஒரே ஒரு உணவு மட்டும் இல்லாமல் இருக்காது. அதுதான் ஸ்வீட். அந்த ஸ்வீட் அப்படின்னு சொல்ல போனால் அதில் ரொம்ப முக்கியமாக கேக் வந்து அப்படி முதல் இடத்துல வந்து நின்றோம், நான் தான் இருக்கேன் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த கிறிஸ்மஸ் காலகட்டத்தில் நம்ம எப்போதுமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு கேக் இருக்குது, ப்ளம் கேக். கடிக்கிறப்போ அந்த கடிக்கிறதுக்குள்ளே அந்த உலர் திராட்சைகள், நட்ஸு இது எல்லாமே சேர்ந்து நம்ம சாப்பிட்றப்போ அது ஒரு அற்புதமான ஒரு சுவையாக இருக்கும். அந்த அற்புதமான சுவைக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்குங்க. அந்த வரலாறை இப்போ நம்ம தேடி தோண்டி பார்க்க போகிறோம் தெளிவாக. வெல்கம் டு நவ் யூ நோ, திஸ் இஸ் விஜயதரன். இந்த வீடியோ நீங்கள் கேக் சாப்பிட்டுக்கிட்டே பார்க்கலாம், இல்லை சாப்பிடாம பார்க்கலாம். இந்த வீடியோ முழுக்க முழுக்க பாருங்கள், ரொம்ப ஆர்வமாக ஜாலியாக சந்தோஷமாக இருக்க போகுது. ஏன் அப்படி சொல்ல போகிறேன் அப்படின்னா, எப்போதுமே ஸ்வீட் அப்படின்றது வந்து நமக்கு உற்சாகம் தரக்கூடிய ஒன்று. அதுலேயும் ரொம்ப முக்கியமாக இந்த கேக் ரொம்ப ஸ்பெஷலான அக்கேஷன்ஸில் இது செய்வாங்க. அதுவும் கிறிஸ்மஸ் காலகட்டத்தில் இந்தியா முழுக்க பல இடங்களில் இந்த ப்ளம் கேக்கை வித்தியாசமாக செஞ்சுட்டு வராங்க. அதுலேயும் ரொம்ப முக்கியமாக ஆண்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு கேக்காகவும் இருக்குது. காரணம் என்னென்னா, அதில் சரக்கு கலக்கிறாங்க. கலக்கிறது மட்டும் இல்லாமல் அதை கலந்து ஊற வச்சு கிட்டத்தட்ட 3 மாதம் கழித்து அதை வந்து நம்ம சாப்பிட்றப்போ அதில் ஒரு தனித்துவமான டேஸ்ட் இருக்குது. அதுலேயும் ரொம்ப குறிப்பாக ப்ளம் கேக். அந்த ப்ளம் கேக்கோட டிசைனை பார்க்குறப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பார்க்குறதுக்கே வந்து அது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் அழகாக இருக்கும். அந்த கேக்கோட டிசைன் பார்க்குறப்பே அது வரலாறு சொல்லும். ஏன்னா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரெட் எப்படி கண்டுபிடிச்சாங்களோ அதோட தொடர்ச்சியில் இந்த ப்ளம் கேக் வந்திருக்கு. நம்ம சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு உணவாக இருக்கட்டும், ஒரு ஸ்வீட்டாக இருக்கட்டும், வித்தியாசமான ஒரு உணவு பொருளாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரு வரலாறு இருக்கும். எங்கே அந்த வரலாறு தொடங்கியிருக்கும் அப்படின்னா, ஒரு மேல்தட்டு மக்கள், கீழ்த்தட்டு மக்கள், ஒரு நல்ல வசதி படைத்தவங்க லேண்ட்லார்ட், அப்புறம் வந்து வசதியே இல்லாதவர்கள், விவசாயிகள், அப்புறம் வந்து அரசர்கள். இப்போ 2 பேர்த்துக்கு நடுவில் சாப்பிடக்கூடிய உணவுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த உணவு ஏதோ ஒரு பிரச்சனைனாலையும் ஏதோ ஒரு புரட்சினாலையும் அந்த உணவு உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கும், அவங்களுக்கு கிடைக்க போயிருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த புரட்சியெல்லாம் தாண்டி அந்த உணவு அப்படியே சமத்துவமாக எல்லாத்துக்கும் போய் சேர்றப்ப தான் அதை செலிப்ரேட் பண்ணி நம்ம சாப்பிட ஆரம்பிக்கிறோம். அப்படிப்பட்டதான் ஒரு ப்ளம் கேக்காக இருந்திருக்கு. இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ட்ரெயினை ரிவர்ஸ் நோக்கி பயணம் பண்ண போகிறோம். மிடிஈவல் காலகட்டத்துக்கு போகிறோம். அது இங்கிலாண்டில், பிரிட்டன் அந்த மாதிரி ஒரு நகரத்தில் அப்போ உள்ள காலகட்டத்தில் அதிகப்படியான விவசாயிகள் இருந்தாங்க. விவசாயிகள் மட்டும் இல்லாமல் அவங்க விவசாயம் செஞ்சதெல்லாம் கோதுமை, ஓட்ஸ், அப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்களை விவசாயம் செஞ்சு அறுவடை செஞ்சு அதை வந்து வியாபாரம் பண்ணியிருக்கிறாங்க. லேண்ட்லார்ட்ஸ் இருந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விவசாயிகளும் இருந்திருக்கிறாங்க. அப்போலேருந்தே இந்த கிறிஸ்மஸ் அப்படின்றது வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக இருக்குது. ஏன்னா அந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் அப்படின்றது வருஷத்தோட கடைசியில் வர்றது மட்டும் இல்லாமல் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக அந்த ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு. கொண்டாட்டத்தை தாண்டி அது ஒரு 12 நாள் வந்து ஒரு லீவ் நாட்களாக இருந்துச்சு. அந்த லீவ் நாட்கள் முழுக்க அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, ப்ரேயர் பண்ணுறது, சுத்தபத்தமாக இருக்கிறது, விரதம் இருக்கிறது அப்படின்ற மாதிரி இந்த கிறிஸ்மஸை ஒட்டின ஒரு 12 நாட்களில் இப்படி இருப்பாங்க. அப்படி விரதமெல்லாம் இருந்து அந்த நாள் மகிழ்ச்சியாக கொண்டாடணும். அதே நேரத்தில் அந்த வயிற்றை வந்து சிறப்பாக ஃபில் பண்ணணும் அப்படின்றதுக்காக போரிஜ் அப்படின்ற மாதிரியான ஒரு உணவை கொண்டு வராங்க. அந்த போரிஜ் அப்படின்ற ஒரு உணவு வேற ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம சாப்பிட்றோமே ஓட்ஸ், அப்போ அந்த ஓட்ஸில் தானியங்கள், ஹனி, அப்புறம் சின்ன உலர் திராட்சைகள், நட்ஸ் இதெல்லாம் போட்டு அதை ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த ஒரு உணவை 12ஆம் நாள் இரவு எல்லா விரதத்தையும் முடித்து சாப்பிட்டு கொண்டாட்டமாக அதை என்ஜாய் பண்ணுவாங்க. அது ரொம்ப முக்கியமாக அது சொல்ல போகிறது என்னென்னா, வயிற்றை ஃபில் பண்ணணும். அதுக்காக தான் இந்த ஒரு அற்புதமான ஒரு உயர்தரமான ஒரு உணவு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோன்றதுக்காக அந்த ஓட்ஸ் எல்லாம் போட்டு பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ உள்ள காலகட்டத்தில் ஓட்ஸ் அதிகப்படியாக வந்து விளைச்சல் இருந்துகிட்டு இருந்துச்சு. அதனால் அந்த ஓட்ஸை போட்டு அதை வந்து மிகப்பெரிய அளவில் அப்போது செஞ்சு கொண்டாடிட்டு இருந்தாங்க. அதை சாப்பிட்றப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு நிறைவாகவும் இருந்துச்சு. நிறைவை தாண்டி நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், ப்ளம் கேக்குன்னு வேறு ஏதோ ஓட்ஸோட வரலாறு சொல்லிட்டு இருக்கே அப்படின்னு கேட்கலாம். இந்த ப்ளம்ன்ற ஒரு வார்த்தையே இந்த போரிட் அப்படின்ற ஒரு வார்த்தையிலேருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அந்த காலத்தில் இங்கிலாண்டில் இந்த ப்ளம் அப்படின்றது நம்ம ஃப்ரூட்டை குறிப்போம்ல, அதை நம்ம சாப்பிடக்கூடிய ப்ளம் ஃப்ரூட்டை குறிப்போம். அந்த ப்ளம் ஃப்ரூட்டுக்கும் இந்த ப்ளம் கேக்குக்கும் துளி அளவு கூட சம்மந்தம் கிடையாது. அந்த காலத்தில் இங்கிலாண்டில் நட்ஸ், உலர் திராட்சைகள் இதெல்லாத்தையும் சேர்த்து ப்ளம் அப்படின்ற ஒரு வார்த்தையில் குறிப்பிடுவாங்களாம். ஸோ அதனால இந்த ஒரு வார்த்தை வந்திருக்கலாம் அப்படின்றது சொல்லுது. ஆக்சுவலாக இந்த வார்த்தை எங்கே இருக்குது, எங்கே குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு தெளிவான விளக்கம் இல்லைனாலும் இதற்கான ஒரு வரலாறு பேசிக்காக சொல்லப்படுறது என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு வார்த்தையில தான் வந்திருக்கும். ஸோ அவங்களுடைய ப்ளம்முக்கான அர்த்தம் வேறையாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தொடர்ந்து 16th செஞ்சுரியிலேருந்து இதில் மாவு கலக்க ஆரம்பிச்சாங்க. மாவு மட்டும் இல்லாமல் நட்ஸு, அப்புறம் தேன், இந்த மாதிரிலாம் வச்சு அந்த மிக்ஸ் பண்ண மாவு எல்லாத்தையும் ஒரு காட்டன் பையில் வச்சு அதை சுருட்டி அதை வந்து வேக வச்சு அதுக்கப்புறம் அதை சாப்பிட்றதுக்கான ஒரு முறை அப்படின்லாம் இருந்துச்சு. இது காலப்போக்கில் என்ன ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒவ்வொரு செஞ்சுரி காலகட்டத்திலையும் இதில் அடுத்தடுத்த அப்கிரேட் கொண்டு வர ஆரம்பித்தாங்க. பட் அதோடைய துவக்கம் இங்கிலாண்டில் இருந்து தான் அப்படின்னு சொல்லப்பட்டுட்டு வருது. ஒரு காலகட்டத்தில் நமக்கே இந்த பிளாக் ஃபாரஸ்ட் அப்படின்ற ஒரு கேக்கும், ரெட் வெல்வெட் கேக் எல்லாமே ஒரு ரொம்ப காஸ்ட்லியான ஒரு கேக்காக இருந்துச்சு. அதற்கான ஒரு காரணம் நம்ம வரலாறு சொல்லலாம். ஏன்னா நல்ல வசதியாக இருக்கவங்க மட்டும்தான் இந்த காஸ்ட்லியான கேக்கெலாம் வாங்குவாங்க, கேக்கெல்லாம் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. வசதி இல்லாதவர்கள் எல்லாமே
பிரெட் தான் இருந்துச்சு. ஒரு வறுமைக்கான ஒரு உணவாகவும் அந்த வறுமையை போக்கக்கூடிய ஒரு உணவாகவும் பிரெட் இருந்துச்சு. அந்த பிரெட்டில் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருந்துச்சு. அந்த வெரைட்டிக்கான ஒரு வரலாறு இருந்துகிட்டே இருக்கு. அப்படி இருக்கிறப்போ நல்ல வசதி படைத்தவர்களால் மட்டும்தான் இந்த கேக்கை வாங்கி அதை செஞ்சு அண்ட் அவன் வச்சு அதை செய்யறதுக்கான ஒரு சூழல் இருந்துச்சு. அதுலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம ஒரு கடலை மிட்டாய் வாங்குற மாதிரி கேக் வாங்க முடியாது. ஏன்னா ஒரு கேக்கோட விலையே வந்து அதிகமாக இருக்கும். அந்த கேக் செய்யறதுக்கான அந்த ப்ராசஸாக இருக்கட்டும், அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு எலைட்டான ஒரு ப்ராசஸாக கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து பல மாற்றங்கள் கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. அதுவும் கிறிஸ்மஸ் நாள்ன்றது 12 நாள் கொண்டாட்டம் இல்லை, அன்னைக்கு மட்டும்தான் கொண்டாட்டம் இல்லை, அன்னைக்கும் கொண்டாடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ஆட்சிக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு மாற்றங்கள் கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. கடைசியில் கிறிஸ்மஸ் அப்படின்றது வந்து ஒரு மாதம் முழுக்க கொண்டாடுற மாதிரியான ஒரு சூழல் வந்து வெஸ்டர்னைஸ்டு கண்ட்ரீஸில் இருந்துட்டு வருது. ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த டைமில் இந்த மாதிரி கேக் செஞ்சு சாப்பிட்றது அப்படின்றது வந்து அவங்களுக்கான ஒரு கலாச்சாரமாக இருந்துட்டு வந்துச்சு. இப்போ இருக்க காலகட்டத்தில் உலக நாடுகளில் பெஸ்ட்டான கேக் செய்யக்கூடிய நாடு எதுனா ஆஸ்திரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகப்படியான கேக்கை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சுவையான ஒரு கேக்கையும் கொடுத்துட்டு வரதா சொல்லிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேக்கில் கலக்கக்கூடிய இந்த உலர் திராட்சைகள் இருக்குல்ல, அதில் கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கும் அப்படின்றதுக்காக குழந்தைங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்களாம். பட் அந்த குழந்தைங்களுக்கு அது சாக்கோ சிப்ஸ் அப்படின்னு சொல்லி அதை சாப்பிட வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி இந்த கேக்கோட வரலாறு பார்க்குறப்போ ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அது வந்து ஓட்ஸ்லேருந்து வந்ததாக இருக்குது. அது தொடர்ந்து அதுக்கப்புறம் இது மாவில் கலக்க ஆரம்பிச்சு 19ஆம் நூற்றாண்டில் ரம்மு, ஒயின் இந்த மாதிரி எல்லாமே கலந்து இதை செய்கிறது, இந்த மாதிரியான ப்ராசஸ் அதை தொடர்ந்து வர ஆரம்பிச்சிச்சு. குறிப்பாக சொல்ல போனால் அக்டோபர் மாதத்திலே இந்த நட்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் போட்டு ஊற போட்டு கிட்டத்தட்ட 4 மாதம் வந்து இதை ஊற வச்சு செய்வாங்க. இந்தியாவுக்குள்ள எப்படி வந்துச்சு, வெள்ளையர்கள் உள்ள வரப்போ வெள்ளையர்கள் ஆட்சி காலகட்டத்தில் இது உள்ளே வந்திருக்கு. உள்ளே வந்தது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட இருக்க வெரைட்டிஸை விட இங்கே இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரியும் இந்த கேக்கோட அந்த டேஸ்ட்டை மாற்ற ஆரம்பித்தாங்க. அப்படி தான் ஆங்கிலோ இண்டியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரம் ஊற்றி நல்லா ஊற வச்சு செய்கிறது. கேரளா பொறுத்த வரைக்கும் மாவு நட்ஸ் எல்லாம் கலந்தாலும் அதில் கோகோனட் சேர்க்காமல் பண்ண மாட்டாங்க. இப்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரியான வெரைட்டியான ப்ளம் கேக் வந்து நம்ம இந்தியாவில் உருவாக ஆரம்பிச்சிச்சு. பிரிட்டிஷ் இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருந்தப்போ ஸ்காட் அப்படின்ற ஒரு மலபாரில் மிகப்பெரிய ஏலக்காய் பிளான்டேஷன் பண்ணிட்டு இருந்தது மட்டும் இல்லாமல் அவருக்கு இந்த கேக் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்திருக்கு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய பகுதியில் பிஸ்கெட் பிரெட் எல்லாம் யார் பேக் பண்ணுறா அப்படின்னு பார்க்குறப்போ அங்கே தான் இந்த பாபு அப்படின்னு சொல்லப்படுற மாம்பள்ளி பாபு அப்படின்றவர் இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. அங்கே அவருக்கு வந்து இந்த கேக் செய்யறதுக்கான ரெசிபிலாம் சொல்லி இதை செஞ்சு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. செஞ்சு கொண்டு வந்து கொடுக்குறாரு. செஞ்சு கொண்டு வந்து கொடுத்த கேக் பேர் ப்ளம் கேக். ஸோ அந்த ப்ளம் கேக்கை சாப்பிட்டு மிகப்பெரிய உற்சாகம் அடைகிறாரு. ரொம்ப சூப்பராக செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ கேரளாவில் மாம்பள்ளி பேக்கரி அப்படின்றது மிகப்பெரிய அளவில் சிறப்பாக இயங்கிட்டு இருக்கு. எக்கச்சக்கமான பிரான்சைஸ் வச்சிருக்காங்க. பட் இந்த ஒரு விஷயத்துக்கு அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லைனாலும் இது எல்லாமே அவங்களுடைய வம்சாவளிகள் சொன்னது தான். இப்படி இந்தியாவுக்குள்ள உணவாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், எது கொண்டு வந்தாலும் அதில் கிரியேட்டிவிட்டி ஆட் பண்ணி இந்தியர்கள் சாப்பிட்றது வழக்கம். அதுவும் குறிப்பாக இந்த கேக் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றம் அது ரொம்ப முக்கியமாக நம்ம மூளையில் இந்த ஸ்வீட்னஸ் எப்போதுமே தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குமா. அதனால தான் தீபாவளியாக இருக்கட்டும், மிகப்பெரிய பண்டிகையாக இருக்கட்டும், எப்போதுமே இந்த ஸ்வீட்னஸ் வந்து நம்ம நாக்கில் இருந்துகிட்டே இருக்கணும். இந்த ஸ்வீட்னஸ் அப்படின்றது ரொம்ப சிறப்பான சந்தோஷமான நினைவுகளை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதுவும் ஒரு உணவாக இருக்குது. அதுவும் நம்ம உடம்புல பலவிதமான ஹார்மோன் செக்ரீஷன் இருக்கும். இந்த ஹார்மோன் செக்ரீஷன் என்ன பண்ணும், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டில் இருக்கக்கூடிய வேலைகளை செய்யறதுக்கான ப்ராசஸை பண்ணிவிடும். இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணும். இந்த ஹார்மோன் செக்ரேட் ஆனதுக்கப்புறம் தான் வயிற்றில் இருக்கக்கூடிய சாப்பாடை செமிக்கணும்னா செமிச்சு விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் அடுத்து சாப்பிடட்டும், அண்ட் நீ சோகமாக இருக்கியா, சந்தோஷமான ஒரு ஹார்மோனை கொடுப்போம் அப்படின்ற மாதிரி கொடுக்கும். அப்படி தான் நம்ம ஸ்வீட் சாப்பிட்றப்பெல்லாம் நம்ம மூளையில் டோபமைன் அப்படின்ற ஒரு ஹார்மோன் செக்ரேட் ஆகும். இந்த டோபமைன் என்ன ஆகும், நமக்கு ஒரு உற்சாகமான ஒரு ஃபீல் தரும். இந்த வயிற்றுக்குள்ளே பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கிறது, ஒரு ஸ்டேஜில் நமக்கு ஒரு எனர்ஜி இருக்கிறது, இது எல்லாமே டோபமைன் செக்ரீஷனால தான். இந்த ஒரு விஷயம் இந்த கேக்கில் இருக்கக்கூடிய ஸ்வீட் தருது. ஸ்வீட்னால தான் கேக் அடுத்தடுத்த நிலைக்கு போய்கிட்டே இருக்குது. இப்படி நம்ம சாப்பிடக்கூடிய இந்த கேக்குக்கு பின்னாடி மிகப்பெரிய வரலாறு இருக்குது அப்படின்னு நினைக்கிறப்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. இந்த கிறிஸ்மஸில் எல்லாரும் வீட்டில் ப்ளம் கேக் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணுறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு கொடுத்து பாருங்கள், எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். பட் அவங்க நல்லா இருக்காங்களா இல்லையான்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை, டேக் கேர்.